ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி 21st ஆகஸ்ட் அண்ட் நான் இப்போது ஹைதராபாத்தில் இருக்கேன். ஸோ ஹைதராபாத்தில் வந்து நான் இந்த சந்தா நகர் அப்படின்ற இடத்துல இருக்கேன். நேற்று பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். ஸோ ஹோட்டல் லெக்ஸஸ் கிராண்ட் அப்படின்ட்டு இது வந்து இந்த ஃபேப் ஹோட்டல்ஸோட ஒரு டைப்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. என்னோடய ஸ்டே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 1350 per நைட். நேற்று நைட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ நேற்று நான் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து படுக்கிறதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ 3:30 மணி 4 மணிக்கு எழுந்து போகிறதுக்கு எனக்கு வந்து தயாராக இல்லை. அதுவும் இல்லாமல் பாடி ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பி நாக்பூர் போகலாம். அதுதான் பிளான். ஸோ டே 1ஓட கண்டினியூஷனாக டே 2 இன்றைக்கி இப்போது இங்கேருந்து நான் கிளம்பி முதல்ல வந்து சார்மினார். ஸோ சார்மினார் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு வந்து ஆத்தென்டிக்கான ஒரு ஹைதராபாதி பிரியாணி கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ முதல்ல சார்மினார் அங்கே போயிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பாருங்கள், வண்டி நல்லா நான் வாட்டர் வாஷ் பண்ணி வச்சேன். எங்கேயுமே மழை இல்லை. ஆனால் ஹைதராபாத் சிட்டி உள்ளே வந்த உடனே பயங்கரமான மழை. பட் தேங்க்ஃபுல்லி எங்கள்கிட்ட அங்கே அந்த ஹோஸ்லாம் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணலாம். Okay, so let's go and eat. அப்பா, ஸோ இது ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு நினைக்கிறேன். ஓ, நாய் பிடிக்கிற வண்டிங்க இது. வந்து ப்ளூ கிராஸா இல்லை வந்து இந்த கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிற வண்டியான்னு தெரியல. பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. ஓ, பர்த் கண்ட்ரோல் யூனிட். ஓகே ஓகே. ஸோ நாய்களுக்கு கருத்தடை பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நாம் யாரும் இல்லை இந்த நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது. அதாவது தெரு நாய்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு அதுக்கும் எந்த உரிமையே கிடையாது. இது வந்து ஒரு டச்சி சப்ஜெக்ட் தாங்க. ஏன்னா இதில் வந்து எனக்கே வந்து ஒரு தெளிவு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்களுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வதன்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ அது வந்து என்னென்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிறதுக்கு யாரும் பெர்மிஷன் கொடுக்கல. அதே மாதிரி அதுங்க இருக்கிறதுக்கு நாம் யார் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு? கரெக்டாக? இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டைலமாவில் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். பட் எனிவேஸ், ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களில். அதாவது எங்கள் வீட்டில் வந்து கடந்த ஒரு 18 வருஷமாக வந்து பூனைகளை வந்து நம்ம வந்து தத்தெடுத்து வளர்க்குறோம். 18-20 வருஷமாக. ஸோ ஒரு பூனையிலேருந்து ஆரம்பிச்சது. ஒரே ஒரு பூனை, அது வந்து அதனோட அம்மா வந்து அது நோஞ்சாங்குட்டின்ட்டு விட்டுடுச்சு. ஸோ அதை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம். அது அப்படியே பரவி ஒரு டைமில் எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 20 பூனைங்க இருந்ததுங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 13-14 பூனை இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பூனைங்களோட ரொம்ப அட்டாச்டு. அண்ட் எங்கள் தெருவில் ப்ளஸ் பக்கத்து தெருவில் அந்த மாதிரிலாம் எங்கேயாவது பூனை குட்டி போட்டுது அப்படின்னா அது எங்கள் வீட்டு வாசலில் கொண்டாந்து போட்டு விட்ருவாங்க. நாங்கள் தான் இழிச்சவாங்க அப்படின்ற மாதிரி. பட் எங்களாலேயும் வந்து என்ன பண்ணுறது, அதுங்களை வந்து இது பண்ணாமல் போக முடியாது. ஸோ அதனால் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து பூனைங்க அலர்ஜி. ஸோ நான் வந்து அதுங்கிட்டேருந்து தள்ளி இருப்பேன். பூனைங்க அலர்ஜின்றதே எனக்கு வந்து நாங்கள் பூனைங்களை எடுத்து வளர்க்க ஆரம்பித்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும்.
10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து பூனைங்கிட்ட வந்து நான் வந்து விளையாடுறதில்ல, பழகிறதில்ல. ஸோ பூனைங்கிட்ட போனாலே அந்த பூனை முடி வந்தாலே எனக்கு காலி, பயங்கரமாக தும்ம ஆரம்பிச்சிடுவேன். எனிவேஸ், வாங்க ஹைதராபாத் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் ஓல்டு சிட்டின்னு நினைக்கிறேங்க. ஆமாம், சார்மினார் வந்து ஓல்டு சிட்டியில் தான் இருக்குது அப்படின்னாங்க என்னோடய ரிசப்ஷன் ஸ்டாஃபு. அண்ட் இப்போ நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour நான் வந்து ரோட்டில் இருக்கேங்க. அண்ட் இட்ஸ் ஒன்லி 23 kilometers. ஒர்ஸ்ட்டு டிராஃபிக்ங்க. ஒரு வழியாக சீட்டு கிடச்சி உட்காந்தாச்சுங்க. ஓகே, ஸோ சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பாடு பற்றி காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லிடுறேன். இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ நாளாக இருக்குது, ஏது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ரையராக நான் ரிசர்ச் பண்ணல. என்னோடய ஹோட்டல் ரிசப்ஷன் ஸ்டாஃப் சொன்னாங்க. ஸோ நேராக இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஹைதராபாத்தில். இங்கே பயங்கரமான ஒரு கூட்டம். கீழே வந்து நான் ஏசி இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏசி. சரி, நம்ம ஏசியில் போய் உட்காரோன்ட்டு மேலே வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். ஸோ நான் வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணேன். யாருமே என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு அப்புறம் வந்த 2 பேர் 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி குரூப்பாக தான் நிறைய பேர் வராங்க. சிங்கிளாக நிறைய பேர் வரல. சரி, நம்மளுக்கு தெலுங்கு தெரியாது, ஹிந்தி தெரியாது, அது அவங்க ஃபால்ட்டு கிடையாது, நம்ம ஃபால்ட்டு. இருந்தாலும் ரொம்ப ரூடாக தான் நிறைய ஸ்டாஃப் வந்து இங்கே பேசுகிறாங்க. ஸோ ஒருத்தட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாண்ணா? தெரியும்ண்ணா. இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறேன், ஒரு ஆள் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. இல்லை சார், இங்கே சிங்கிள் டேபிள்னால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கண்ணா. அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துருப்பேன்ல அப்படின்னாங்க. சரி சார், உங்களுக்கு ஷேரிங் ஓகேவா அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க, எனக்கு ஓகே அப்படின்னா. ஓகே சார், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு நிமிஷத்துலே இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் எனக்கு எதிர்க்க 2 லோக்கல் பீப்புள் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நான் ஒருத்தன் உட்காந்துட்ருக்கேன். ஐம் ஃபைன் வித் ஷேரிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்டர்கிட்ட இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். அவர் சொன்னது இங்கே இந்த சிக்கன் ஆர் மட்டன் தம் பிரியாணி, ஸ்பெஷல் தம் பிரியாணி ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து மட்டன் கீ ரோஸ்ட் அப்படின்னாங்க. சரி, ஒரு சிக்கன் தம் பிரியாணி, ஒரு கீ ரோஸ்ட் கொடுங்க அப்படின்ட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துருச்சு, ஹைதராபாத்தில் எங்கே போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் நிறைய பேர் வந்து தம்ஸ்அப் வந்து சேர்த்தே குடிக்கிறாங்க. தம்ஸ்அப். ஸோ நான் முதல்ல போய் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டப்பயே வந்து தம்ஸ்அப் வேணுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. அது ஆந்திராவில் இத்தனைக்கும். நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அங்கே. ஸோ ஓகே, கீ ரோஸ்ட். தேங்க்யூ. ஓகே, கீ ரோஸ்ட் வந்துடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு காமிக்கிறேன். முதல்ல ஒரு பைட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. மட்டன் நல்லா டெண்டராக சாஃப்டாக, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த நெய்யோட வாசனை சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காரமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. ஓகே, ம் ம் 40 நிமிஷம் வெயிட்டு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வாவ், லுக்ஸ் அமேசிங்க. எவ்வளோ பெரிய லெக் பீஸு.
மட்டன் தாங்க வேறு லெவலில் இருக்குங்க. மட்டன் கீ ரோஸ்ட்டு வேறு லெவலு. நான் மட்டன் அதிகமாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா ரொம்ப கொழுப்பு இல்லைன்னா சவுச்சவுன்னு இருக்கும். பட் இந்த மட்டன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருது. ஸோ ஹைப்புக்கு ஏற்ற ஒரு டிஷ்ஷு தாங்க. பிரியாணி எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பிரியாணி ஃபஸ்ட்டு பைட்டு அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேங்க. பிரியாணி போட்ட உடனே சாப்பிட்டுட்டேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு. வேறு லெவலில் இருக்குங்க. பட் உங்களுக்காக கேமரா ஆன் கேமரா ஃபஸ்ட் பைட். பா செம்மையாக இருங்க. என்னோடய லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஹைதராபாத் இது விசிட் வந்து பிரியாணி, என்னடா இது பிரியாணி அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டு கிடையாது. நம்ம ஊரில் அந்த முஸ்லீம் பாய் பிரியாணி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்து ஏமாந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு 10-12 வருஷத்தில் நிறைய டைப் ஆஃப் பிரியாணி சாப்பிட்டு இப்போ என்னோடய மைண்டு கொஞ்சம் ப்ராடர் ஆகிட்டு. ஸோ அதனால் இந்த பிரியாணி பெஸ்ட் ஹைதராபாதி பிரியாணி இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது. அதுக்காக இந்த கடையில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. நான் ஹைதராபாத்தில் டேஸ்ட் பண்ணதில் இதுதான் பெஸ்ட் பிரியாணி. Thumbs up also really famous in Hyderabad. Thumbs up. With the biryani. With the biryani. With the combo. You will get the combo. That taste. சாப்பிட்டாச்சுங்க. அருமையான ஒரு சாப்பாடு. பட் பில்லு தான் கொஞ்சம் வந்து நிறைய வந்துடுச்சு. பில்லு வந்து மொத்தமாக எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க சொல்கிறேன். 938 rupees. ஒரு சிக்கன் ஸ்பெஷல் தம் பிரியாணி, அது கூட ஒரு மட்டன் கீ ரோஸ்ட்டு. ஸோ 938 ரூபா. பட் டெஃபினட்டாக வந்து ஒர்த்து தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸான ஒரு அப்படியே வந்து வாயில் வந்து அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு மட்டனை வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. வேறு லெவல். அண்ட் சிக்கன் தம் பிரியாணி அல்டிமேட்டுங்க. அப்படியே வந்து சிக்கன் வந்து ஸ்லோ குக் பண்ணியிருக்காங்க தம்மில். அப்படியே நாராக வருது இந்த சிக்கன். அப்படியே வந்து இந்த தம் பிரியாணிலாம் சிக்கன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி கல்லாக இருக்கும்ல, வேகாத மாதிரி. இது அப்படி இல்லை, சாஃப்டாக அப்படியே பூஞ்சையாக வேறு லெவல். ஓகே பாய், தேங்க்யூ. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி இப்பயே வந்து 4:11 ஆகுது. ஸோ அதனால் வந்து சார்மினார் போகாமல் அந்த சன்செட்டுக்கு ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த பிளேஸுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். ஏன்னா டிராஃபிக் இங்கே நிறைய இருக்குது. இப்போ நான் சார்மினார் பார்க்க போனேன் அப்படின்னா எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ அது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதனால் சார்மினார் திரும்ப வருவேன் இல்லையா, திரும்ப ஹிமாலயாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்போ வந்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் சார்மினார் எப்படியும் வெறும் 4 தூணு தான். ஸோ அங்கே நைட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம திரும்ப வரும்போது ஒரு நாள் ஹைதராபாத்தில் தங்கிட்டு சார்மினாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போது அந்த டேங்க் பண்ட் அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறேன். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு லேக் மாதிரின்னு நினைக்கிறேன், தெரியல, ஐடியா இல்லை. கூகுள் மேப்ஸில் பார்த்தேன், என்னோடய ஃப்ரெண்டும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ இப்போ நேராக அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு வண்டியை கழுவிட்டு அண்ட் நைட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பி ஒன்று நாக்பூர் இல்லை சாகர் போகணும். அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ ஃபாலோ மீ. இப்போ நம்ம போயிட்டுருக்க அந்த டேங்க் பண்ட் இடம் வந்து இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ். அதாவது அந்த ஷாதாப் ரெஸ்டாரண்ட்லேருந்து க்ளோஸ் டு 8 கிலோமீட்டர்ஸ். இதுதாங்க ஹைதராபாத் ஓல்ட் சிட்டிங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து ஓல்டு மெட்ராஸ் இருக்குது இல்லைங்களா, பாரிஸு, ராயபுரம்,
வண்ணார்பேட்டை, தண்டையார்பேட்டை அந்த மாதிரி. இதுதான் ஓல்டு ஹைதராபாத். வாட்டர் ஃப்ரண்ட் பார் அண்ட் கிரில், நிறைய கடைங்க இருக்குங்க. ஏய், இங்கே பாருங்கள், டபுள் டெக்கர் பஸ்ஸு. ஓ, ஃப்ரீ பஸ்ஸுங்க. நைஸ். நான் எந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சினோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் சன்செட்டும் கரெக்டாக அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது. ஸோ இந்த இடம், அதாவது அந்த இது என்ன ஹுசைன் சாகர் இல்லையா, லேக், இந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது லேக் நடுவில். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து போட் மூலமாக போகிறாங்க. ஓகே, ஸோ போட் ஹவுஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த போட் மூலமாக தான் வந்து அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பட் நாம் இப்போ அந்த போட் எடுக்க போகிறதில்ல. நாம் இங்கேருந்தே வந்து அந்த புத்தர் சிலையை வந்து ட்ரோன் மூலமாக கேப்சர் பண்ண போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்பாட்டு, அதாவது இது வந்து டேங்க் பண்ட்டு அண்ட் ஆர் ஹுசைன் சாகர். பட் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, டேங்க் பண்ட்டுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போயிடுவீங்க. அதுவும் அங்கே அந்த ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த ஆப்போசிட்டில் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் இங்கே வரணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா தான் அந்த புத்தர் சிலைக்கிட்ட நீங்கள் வர முடியும். அண்ட் அந்த புத்தர் சிலைக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து சன்செட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா உங்களுக்கான வந்து லொக்கேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயா கஃபே அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் அந்த விஜயா கஃபேக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்திரா பார்க். ஸோ நீங்கள் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா, பைக்கில் வந்தீங்க அப்படின்னா அந்த விஜயா கஃபேக்கு ஆப்போசிட்டில் பைக் பார்க்கிங் இருக்குது. ஆனால் இங்கே கார் பார்க்கிங் இல்லை. ஸோ கார் பார்க்கிங்னால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடம் தான் பார்க்கணும். இல்லை நீங்கள் டாக்ஸி ஆட்டோவில் வந்தீங்கன்னா விஜயா கஃபே, அப்படி இல்லைனா இந்திரா பார்க். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு அமேசிங் சன்செட் பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல என்னோடய கோப்ரோவை நான் காமிக்கிறேன்.